ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக லைட்டாக பட்டை, அந்த இலை கொஞ்சம் குட்டியாக, அதை ரொம்ப பெருசாலாம் போட்டால் அந்த ஸ்மெல் அதிகமாக இருக்கும், பட்டை அதோடைய இலை வாடை. அதனால் கொஞ்சமாக போட்டுக்கணும். இது நல்லா செவந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அது நல்லா போட்டு கொஞ்சம் அது வதங்கணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாலாம் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு, வதங்கிருச்சு வெங்காயம். பூண்டு ஒரு 4 பூண்டு, 4 இல்லைன்னா 3 இந்த அளவுக்கு. பெரிய சைஸ்னால் நீங்கள் ஒரு 2 போட்டாலே போதும். சின்ன சைஸ்னால் ஒரு 4. ரொம்ப போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்காது. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, நான் அப்போ ஒரு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அந்த தேவைக்கு ஏற்ப கொஞ்சமாக உப்பு. உங்களுக்கு நல்லா உரப்பாக கோலா உருண்டையெல்லாம் உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா உரப்பு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த மிளகா எக்ஸ்ட்ரா 2 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அதை வதக்கி எடுத்துக்கணும். பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் திருகியும் போட்டுக்கலாம், பல்லாவும் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ நான் தேங்காய் திருகி போட்டிருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் திருகி அதில் போட்டாச்சு. இப்போ அதையும் நல்லா வதக்கணும். அதுவும் நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இப்போ மட்டன் கோலாக்குன்னு சொன்னால் அது மாதிரி அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. அதை வாங்கி நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துட்டு அதையும் அதில் போட்டு இப்போ வதக்கிட வேண்டியதான் மட்டனையும். இப்போ எல்லா மட்டன் போட்டுட்டு இப்போ நல்லா ஒரு கிண்டி விட்டுற வேண்டியதான். இது கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், அதையும் போட்டுட்டு இப்போ மெதுவாக அப்படியே கிண்டி விடணும். பூண்டெல்லாம் ரொம்ப அதிகமாக போட்டால் அந்த உருண்டை பிடிக்க வராது. அதனால் பூண்டெல்லாம் பார்த்து போட்டுங்க, 2 இல்லைன்னா 3 அந்த அளவுக்கு தான். இப்போ எல்லாமே நல்லா நம்ம இதில் தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. ஏன்னா மட்டன்லேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கும். வதக்கிறப்பே தண்ணி அதுலேருந்து வர்றதுனால நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம். சும்மா மட்டனை மட்டும் போட்டு அப்படியே நம்ம கிண்டி விட்டாலே போதும். இப்போ நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நல்லா தண்ணியை ஒட்ட புழிஞ்சு அந்த மட்டனை நல்லா புழிஞ்சதுக்கப்புறம் அதில் போட்டு நீங்கள் கிண்டணும். ஈரத்தோடையே அந்த தண்ணியோடையே அதிகமாக அப்படியே போட்டுட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப தண்ணி வற்றி இதாகல, ரொம்ப லேட்டாகும். அப்போ கோலா உருண்டை டேஸ்ட்டு மாறிடும். அதனால் தண்ணியை நல்லா ஒட்ட புழிஞ்சு இதில் போட்டு நீங்கள் கிண்டணும். இப்போ நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு அரைச்சா தண்ணின்னு எதுவுமே ஊற்ற தேவையில்லை. அப்படியே மட்டனை மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே அரைச்சிட்டு வந்துட வேண்டியதான். இது அப்படியே உருண்டையாக பிடிக்கலாம், இல்லை கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்தும் நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ நான் பொட்டுக்கடலை மாவு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டு இப்போ இதை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப போட வேணாம், ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போதும். இந்த அளவுக்கு நல்லா எல்லா பக்கமும் இது பண்ணுற மாதிரி நல்லா பிணைஞ்சு
சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி இது ஃபுல்லாக நல்லா அந்த பொட்டுக்கடலை மாவு போட்டு பிணைஞ்சிடணும். இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து உருண்டை எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக தான் உருட்ட போகிறேன். இந்த மாதிரி எண்ணெயை தொட்டுட்டு இப்படி ஒரு உருண்டையாக உருட்டிட வேண்டியதான். மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆக போகுது. இப்போ உருட்டி வச்சாச்சு. இனிமேல் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயை தொட்டு இப்படி லைட்டாக குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கணும். இப்போ எல்லா மாவு உருட்டி எடுத்தாச்சு. இடையில இப்போ கரண்டு போனதுனால அதை எடுக்க முடியலை. இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எல்லாத்தையும் மொத்தம் ஒரு 5 பீஸ் 4 பீஸ் அது மாதிரி போட்டு தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருச்சு கோலா உருண்டை. மொறுன்னு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இதே மாதிரி நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். அக்கா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெதுவாக ஒவ்வொன்றா போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். போட்டோன்னே திருப்பக்கூடாது. அது மேலே அந்த ஆயிலை வந்து அந்த கரண்டியை வச்சு மேலே அப்படியே லைட்டாக அப்படியே மேலே தொளிச்சு விடணும். அந்த ஆயிலை இந்த மாதிரி தொளிச்சு விட்டுட்டு அப்புறம் மெதுவாக அப்படி பிரட்டி போடணும். போட்டோன்னே திருப்பினோம்னா அந்த உருண்டை வந்து உடஞ்சிரும் அந்த ஹீட்டுக்கு. மெதுவாக பொறுமையாக அப்படி செய்யணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே மெதுவாக பிரட்டி எடுத்துட வேண்டியதான். கோல்டு கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் கோலா உருண்டை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நல்லா வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான மட்டன் கோலா உருண்டை ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எடுக்கையிலையும் கரண்ட் போயிடுச்சு. சூப்பரான மட்டன் கோலா உருண்டை ரெடி. ஓகே, பாய். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.